الكريم والفرقان المجيد قال فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعا صدق الله العلي العظيم وصدق نبي الكريم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றோம். அவனுடைய அருளும் கிருபையும் ஈருலக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அந்நபர்களின் வழியினை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக புனிதமிக்க இஸ்லாமிய புத்தாண்டினுடைய முதல் நாளிலே அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பிடித்தமான ஏழைகளின் பிறநாளாகிய ஜும்மாவுடைய தினத்தன்று அவனுடைய இல்லத்திற்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய அன்பும் கருணையும் மகஃபிரத் என்ற மன்னிப்பும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹு தஆலா மனிதன் தன்னை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். உலகத்தில் அவனுக்கு தேவையானது அத்தனையும் படைத்திருக்கிறான். அந்த தேவையானதை தேவையுடைய நேரத்திலே விளங்குவதற்காக வேண்டி காலங்களையும் அந்த காலங்களுடைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இரவு பகல் என்ற நியமனம் வைத்து இரவுக்கு தகுந்தார் போல் சூழ்நிலையும் பகலிற்கு தகுந்தார் போல் சூழ்நிலையும் மனிதன் எல்லா காலங்களிலும் இருளாக, பனியாக, மழையாக, வெயிலாக, குளிராக, இப்படி பல்வேறு நிலைகளையும் இடம் விட்டு ரப்பல் ஆலமீன் அமைத்திருக்கிறான். இதுவெல்லாம் மனிதன் தன்னுடைய இறைவனுடைய உஜூதியத்தை, அவனுடைய சிஃபத்தை, ஆற்றலை, குவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதனையெல்லாம் படைத்து நமக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார். திருமறையிலே ஒரு வசனத்திலே ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுவான், தில்கல் ஐயாமின் உதாவிலுஹா பைனன் நாஸ். நிச்சயமாக மனிதர்களுக்கு மத்தியில் நாட்களை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மாறி மாறி வர செய்கின்றோம். அவர்கள் குறித்து கொள்ள வேண்டும், அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியே மாறி மாறி வர செய்கிறோம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். மேலும் ஒரு இடத்திலே ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இன்று ஹிஜ்ரி 1447 ஆண்டினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். அதனுடைய விளக்கத்திலே ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துவான், உமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ் யஜிது ஃபில் அர்லி முராகமன் கஸீரா வஸஆ என்பதாக. யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்விற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து பயணித்தார்களோ, யஜிது ஃபில் அர்லி, அவர்கள் பூமியிலே பெற்றுக் கொள்வார்கள் முகாரமன் கஸீரா. முராகமன் கஸீரா என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் தங்க நினைக்கிறார்களோ, தங்களுடைய இருப்பிடத்தை சரி செய்து கொள்ள நினைக்கிறார்களோ, தன்னுடைய ஆளுமையை, அறிவுத்திறனை, ஆற்றலை, அதிகாரத்தை, அரசியலை எங்கு பதிவிட வேண்டும் என்பதாக உன்னதமாக விலகிக் கொள்கிறார்களோ, அத்தனை நிலைகளுக்கு உண்டான வழிகளை நாம் என்ன செய்வோம், இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் நாம் கொடுப்போம் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். முராகமன் கஸீரன் வஸஆ, மேலும் அரசியல் செயல்பாடுகள், அதற்குண்டான வழிமுறைகளை நாம் என்ன செய்வோம், அவர்களுக்கு கொடுப்போம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இந்த ஹிஜ்ரத்திற்கு
அடிப்படை விஷயங்களை இதை செய்தால் இதனை அடைந்து கொள்வார்கள் என்பதாக சொல்லப்படும். நாம் நினைக்கலாம் சாதாரணமாக நமக்கு களிமாவும் இந்த மார்க்கமும் கிடைத்து விட்டதனால் நமக்கு எந்த அளவு இஸ்லாமிய சிந்தனை, எந்த அளவு ஈமானிய சிந்தனை இருக்கிறது என்பதாக நாமே எண்ணி பார்த்துக் கொள்ளக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றோம். ஒவ்வொரு பள்ளிவாசலும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கும், ஒவ்வொரு குர்ஆனும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கும், ஒவ்வொரு காலகட்டமும் ரமலானும் சாட்சியாக இருக்கும், தஹஜ்ஜுடைய அதிகாலை பொழுதும் சாட்சியாக இருக்கும். இப்படி நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை முறையை எப்படி சரி செய்து வைத்திருக்கிறோம் என்பதனை இதுவெல்லாம் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கும் என்பதனை ரப்பல் ஆலமீன் விளக்கி தருகிறார் நமக்கு. அல்லாஹ் தஆலா அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெரிய நிகழ்வு, ஒரே ஒருத்தருக்கு நடந்த சம்பவம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 ஆண்டு காலம் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், அவனுக்காக வேண்டிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய வணக்க வழிபாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், அவனுக்கு எந்த விதமான இணையும் ஏற்படுத்திவிடக் கூடாது, உங்களை நீங்கள் பரிசுத்தமானவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஏகத்துவ விஷயத்தை மட்டுமே திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 13 ஆண்டு காலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு சுருண்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்பது ஒரு சுருண்ட நிலையில், ஒரு குறிப்பிட்ட நிலையில் மட்டும்தான் இருந்தது. எப்பொழுது ஹிஜ்ரத்துக்கு தயாராகி தங்களை முழுமையாக இறைவனுக்காக மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய சிந்தனையோடு அத்தனையும் வெறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி அத்தனையும் வெறுத்து ஹிஜ்ரத் பயணம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு அனுமதி கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்து விட்டால் அதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்லுகிறார்கள். அவர்களோடு அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துணையாக சென்றார்கள். ஆனால் இந்த ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னாலேயே மதீனா மாநகருக்கு சில சஹாபாக்களை என்ன செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். அதே போன்று மக்காவினுடைய சூழ்நிலையிலும் கூட ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. மக்களுடைய மனநிலை மாறாமல் இருக்க வேண்டும். இந்த தீனுடைய அசைவு, அந்த அரக்கத் என்று சொல்லக்கூடிய அந்த நினைவு அவங்களுடைய உள்ளத்திலே விட்டு நீங்காமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் வழிகளோ அது அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு தெளிவான பாதையை கொடுத்திருக்கிறார். யாருக்கும் எந்த நிலையிலும் தன்னை ஒப்படைக்காத நிலையை ரப்பல் ஆலமீன் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான் கொடுத்தார். அதற்கு முன்னால் அடிமை வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கையெல்லாம் முழுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களை விடுதலை சுதந்திரமானவர்களாக மாற்றி அமைத்தார்கள். இதெல்லாம் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை இந்த இஸ்லாமிய மக்களை என்ன செஞ்சாங்க, பொதுவாகவே இஸ்லாமிய மக்களுக்கு அவர்களுடைய சுதந்திரம், அவர்களுடைய மார்க்கத்தை முழுமையாக விளங்கிக் கொள்வதும் அதை அமல்படுத்துவதற்கு உண்டான அத்தனை ஏற்பாடுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்துல பல நிகழ்வுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்தினா. ஹிஜ்ரத் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிஜ்ரத் அப்படின்னா வெறுக்கிறது. ஹிஜ்ரத்னா என்ன செய்யறதுன்னா வெறுக்கிறது, வெறுத்து ஒதுங்குதல் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் வெறுக்கிறது. யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக. அப்ப என்ன செய்யறதுன்னா எந்த நிலையுமே சூழ்நிலையுமே இல்ல மக்காவுல எந்த சூழ்நிலையிலுமே இல்ல. யூதர்களுடைய தொல்லை, அதே போல நசாராக்கள் ஒரு பக்கம், வம்சாவளிகளை சார்ந்தவர்கள் குஃபார்கள், மக்கத்து குஃபார்கள் ஒரு பக்கம்,
இப்படி பல்வேறு தரப்பிலிருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை சார்ந்த சஹாபாக்களையும் ஆதிக்க சக்திகள் எல்லாம் அடக்குமுறையை கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. இது அத்தனையிலும் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்து அங்கிருந்து நகர்வை ஏற்படுத்துகிறார். இப்ப எல்லாத்தையும் வெறுக்கிறாங்க. எல்லாத்தையும் வெறுத்து இந்த தீனுல் இஸ்லாத்தை முழுமையாக கொண்டு போய் மக்களிடத்துல சேர்க்கணும். ஒரு இடத்துல போய் சேர்க்கும் பொழுது சுதந்திரமானவனாக அவன் தன்னை முழுமையாக விலகி கொண்டவனாக, அல்லாஹ்வுக்கு முழுமையாக தன்னை அடிபணி வைக்கக்கூடியவனாக, அவன் சுயமாகவே சிந்தித்து செயல்படக்கூடியவனாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஹிஜ்ரத்தை ஒரு முதன்மையான ஒரு நிகழ்வாக ரப்பல் ஆலமீன் நடாத்தி காட்டினார். ஒவ்வொரு சஹாபாக்களும் அப்படித்தான் என்ன செஞ்சாங்க, தங்களை கடந்து வந்தாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களை பத்தி பல்வேறு சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மதீனாவுக்குள்ள வந்தாங்கன்னா 200 செவ்வட்டைகள தான் அவங்களுடைய வியாபார சரக்குகளே வரும். ஆனா அந்த அந்த நிலையில இருக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்தினுடைய நேரத்திலே, ஹிஜ்ரத்துக்காக வேண்டி தங்களை முழுமையாக தயார் செய்த நேரத்திலே ஒரு ஒட்டகத்தை பிடிப்பதற்கு கயிறு கூட அதை கட்டி இழுத்து வருவதற்கு கயிறு கூட இல்லாத நிலையை என்ன செஞ்சாங்க, அவங்க கண்டாங்க. அதே போல சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நேராக அவர்களுக்கு என்ன அல்லாஹ் கொடுத்தானோ செல்வ செழிப்பான வாழ்க்கைய அது போன்றவே சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் கொடுத்தாங்க. அங்க இருந்து என்ன செய்யறாங்க, கிளம்புறாங்க. மக்காவுல இருந்து கிளம்புறாங்க. அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. யார் யாரெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரயாணப்பட விரும்பினாங்களோ எல்லா மக்களையும் சூழ்ந்து கொண்டாங்க. இத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய உழைப்பின் மூலமாகத்தான் பொருளாதாரத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க, சம்பாதிச்சீங்க. இது எங்களுடைய மண்ணிலிருந்து சம்பாதிக்கப்பட்டது. இந்த மண்ணில தான் நீங்க உங்களுடைய வியாபாரம் இருந்தது. அதனால எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு போங்க. எல்லாத்தையும் விட்டாங்க. நம்ம கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கோடிக்கணக்கான சொத்துக்கள் சொல்லப்படும். சஹாபாக்களுடைய தியாகம் என்பது, ஹிஜ்ரத் என்பது என்று சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. எல்லாவற்றையும் விட்டு என்ன செஞ்சாங்க, தங்களை முழுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்களை இந்த ஹிஜ்ரத்தில் என்ன செஞ்சாங்க, தங்களையும் இணைத்துக் கொண்டார்கள். அதனாலதான் ரப்புல் ஆலமீன் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை முற்படுத்திய இஸ்லாமிய ஆண்டாக சஹாபாக்களுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சது, அவங்க ஆலோசனை செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் என்ன செய்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்திற்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழிச்சுதான் இந்த ஆலோசனை நடக்குது. அந்த 6வது வருஷம் அப்படின்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப ஹிஜ்ரத் செய்தாங்களோ அங்கிருந்து சரியாக 17வது ஆண்டு அது. அங்கதான் ஆலோசனை பண்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா இந்த ஆலோசனையை கொடுக்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அந்த மாதத்தினுடைய கணக்கை கேட்கும்போது ஒவ்வொருத்தர் ரஜபுன்னு சொன்னாங்க, ரமலான்னு சொன்னாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, மக்கா நகரிலே பண்டைய காலத்தினுடைய விழாக்கள், பண்டைய காலத்தினுடைய திருவிழாக்கள், எல்லா விசேஷமான விஷயங்களும் முஹர்ரத்தில் தான் நடக்கும். அதனால என்ன செஞ்சிருவோம், அதே போலவே முஹர்ரத்தை இஸ்லாமிய ஆண்டாக, இஸ்லாமிய மாதமாக, முதல் மாதமாக கணக்கிட்டுக் கொள்ளலாம்னு சொன்னாங்க. ஹிஜ்ரத்திற்காக வேண்டி பிரயாணப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களதான் என்ன செஞ்சிருக்காங்க, அத்தனை எதிரிகளுக்கு மத்தியிலே என்ன செய்யப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடத்துல அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள படுக்க வச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வெளியே வர்றாங்க. அவங்க இருக்கையில இருந்து வெளியே வர்றாங்க. சுத்திலும் எதிரிகள். ஆனா ரப்பல் ஆலமீன் அத்தனை நபர்களுடைய கண்களிலும் ஒரு திரையை ஏற்படுத்தி விட்டார். இப்படி ஹிஜ்ரத்திற்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு சஹாபாக்களையும் முன்னிறுத்தி, அதே போன்று எதிரிகள் எந்த நிலையிலும் அவர்களுக்கு தொல்லை தந்து விடாத அளவிற்கு ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பையும் திரையும் ஏற்படுத்தினார் என்பதனை வரலாற்று விஷயங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பிரயாணப்படுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சௌர் குகையில 3 நாட்கள் அந்த குகையில தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து வெளியே வர்றாங்க. அவங்களோட இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் இருக்கிறாங்க பாதுகாப்பாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி கேட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், சரின்னு சொல்லிட்டான்.
சொன்னதுக்கு பின்னாடி முதலாக அவர்களுக்கு சிந்தனை வந்தது அபூபக்கர் நாயகம் அவங்கதான். ஏன்னா இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஸ்டைல் பார்த்திருக்கோம். அவங்க எந்த அளவுக்கு கோபப்படுவாங்க, எந்த அளவுக்கு வேகப்படுவாங்க, இஸ்லாத்திற்காக வேண்டிட்டு செய்வாங்க, எந்த அளவுக்கு எடுத்தோம் கவுத்தோன்றதான். அதாவது நடக்கணும்னா நடக்கணும், அந்த ரிக்வெஸ்ட் எடுத்தா மெயின்லாம் கிடையாது உமர் ரலியல்லாஹு தஆலா. ஏன்னா அதை அல்லாஹ் விரும்பல. குன் ஃபயகுன் அல்லாஹ் எப்படி சொல்றான், ஒரு கட்டளையை நீ செய்யினா செய்யணும், இது செய்யலாமா வேணாமா இந்த கேள்வி கணக்கே என்ன செய்ய முடியாது, அவங்கள்ட்ட வைக்கவே முடியாது. செய்யினா செய்யணும், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த செய்ய என்ற விஷயத்தை அது என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதுக்காக வேண்டி செய்யணும் எல்லாத்தையும் விளங்குகின்ற அளவு, எல்லாத்தையும் உணர்கின்ற அளவுக்கு என்ன செஞ்சவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கும் மற்றவர்களுக்கும் தஃசீர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தொடர்ந்து கலீஃபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழைச்சிருக்கிறார். ஆனா அபூபக்கர் நாயகம் அவர்களை அழைத்தது உற்ற துணையாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருங்கிய நண்பனாகவும் தோழராகவும் பிரயாண தோழராகவும் எல்லா நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சின்ன அசைவிற்கும் மறுப்பே தெரிவிக்காத ஒரு நாயக தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களை ஹிஜ்ரத்திற்காக வேண்டி அல்லாஹு தஆலா முடிவெடுத்தான். அதனால அவங்களோடு பிரயாணப்பட்டாங்க. எந்த நிலையில் பார்த்தாலும் இந்த ஹிஜ்ரத்தினுடைய நிலைப்பாடு என்பது சாதாரணமாக கிடைத்து விடவில்லை. இறைவனுக்காகவும் இறைவனுடைய மார்க்கத்தை முழுமையாக பாதுகாக்க வேண்டும், முழுமையாக முழு உலகிற்கும் இந்த தீன், இந்த இஸ்லாம், இந்த ஷரியத், இந்த ஏகத்துவம் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்த அந்த மண்ணை விட்டும், அவர்கள் பார்த்த அந்த மக்களை விட்டும், அவர்கள் அனுபவித்த எல்லா விஷயங்களையும் விட்டும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவுமே முழுமையாக தியாகம் செய்து வந்தவர்கள் தான். தியாகம் செய்த அந்த நிலையை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிஜ்ரத் என்பதாக திருமறையிலே நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறார். அதனால தான் சொன்னாங்க, மையுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹி யஜிது ஃபில் அர்லி முராகமன் கதீரா வஸஅ வமையுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி எவன் ஒருவன் தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னை சுற்றி இருக்கும் நிலைப்பாடை வெறுத்து ஒதுங்கி விடுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முராகம் கதீரா, அவனுக்கு சிறந்த தகுதியான தேவையான அளவிற்கு இடத்தை ரப்பல் ஆலமீன் ஒதுக்கி தருகிறான். வஸஅன் அவன் களத்திலேயும் அவன் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, அரசியல் பண்ணக்கூடிய, அவன் அதிகாரத்தின் நிலையில் இருக்கக்கூடிய அந்த களத்தையும் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு விசாலமாக ஆக்கி தருகிறான் என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சுட்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி தர்றான். ஆகையால் அல்லாஹ் ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, நினைவுபடுத்தக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக எதனை நாம் செய்கிறோமோ அது மட்டுமே அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படும். அவனுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படவும், அதில் எந்த ஒரு இடையூறும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளவே பட மாட்டார். ஒரு சின்ன நாம நினைக்கலாம், செஞ்சுக்கலாம், அந்த செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம், இருக்கலாம்ன்ற வேலைக்கே இல்லை. கீழ் அப்படின்னு சொல்லப்படும். இந்த வார்த்தைக்கு இடமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போதெல்லாம் கால அல்லாஹு தஆலா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த கீழன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அப்படி கேள்விப்பட்டிருக்கோம், அப்படி சொல்லப்பட்டது, இந்த சொல்லப்பட்டது கேட்கப்பட்டதுக்கெல்லாம் மார்க்கத்தில் இடமே இல்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தையா கபூல் செய்யறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தையா அதை கபூல் செய்யும் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அதுதான் ஒரு இஸ்லாமியனுடைய தூய நடைமுறை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். அதனால அல்லாஹ் ரசூலும் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நம்மையும் நம்முடைய யக்கீனையும் நம்முடைய ஈமானையும் பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் எதனையெல்லாம் தியாகம் செய்ய வேண்டும், எந்த அமலையெல்லாம் உறுதியாக நாம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரசூல் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்களோ, அவர்களால் நினைவுபடுத்தப்படக்கூடிய அத்தனை செய்திகளையும் நினைவில் வைத்துக் கொண்டு அமல்கள் செய்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.